குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கார்டனில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு லேசியான ஒரு டே, ஒரு வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கார்டனில் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் கார்டனில் என்னென்ன இருக்கோ நான் கலெக்ட் பண்ணி அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க என் கூட. கார்டனில் என்ன இருக்குது? ஒரு தக்காளி செடி இருக்குது. ஒரே ஒரு தக்காளி இருக்குது. பறிச்சிருவோமா? சூப்பராக இருக்குல்ல? சிசர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பாருங்க. பொம்பரம் மாதிரி ஒரு தக்காளி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2 கருவேப்பிலை எடுத்துக்குவோமா? காலையில் தான் ஸ்ப்ரிங்க்லர் ஆன் ஆகிருக்கு, அதனால் தான் அப்படி ஈரமாக இருக்குது. காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ணிடுறேன். கருவேப்பிலை போச்சா? என்ன ஒரு வாசனை! நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். இது குடை மிளகாய், கேப்சிகம். நான் பறிக்காமல் அப்படியே விட்டு ரெட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. எடுத்துடலாமா? சூப்பராக இருக்குல்ல? என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு! 4 புள்ளி போன மாதிரி இருக்குல்ல? ஓகே, வாங்க போகலாம். வேறு ஒன்றும் வரல இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது ஏங்க மாட்டிருக்கேன் தெரியுமா? இதனோட வெதர் சொல்லும். இப்போ நல்ல வெதர் சன்னி அண்ட் வார்மாக இருந்தால் இது ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகிருக்கும். இல்லை க்ளூமியாக க்ளவுடியாக ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா இது அப்படியே க்ளோஸ் ஆகிடும், ஒரு முடு மாதிரி க்ளோஸ் ஆகிடும். ஸோ டுடே இஸ் எ பியூட்டிஃபுல் டே. ஓகே, பாருங்கள் புதினா பாருங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னே வச்சது அதுவே ரீபூட் ஆகுது. ஸோ வெயிலாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புதினாக்களை பறிக்க போகிறேன். டரன் டரன் டரன். போதுமா? போதுமா? உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஒரே பீ சவுண்டு. எங்கே இந்த சவுண்டு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, எங்கே பீ இருக்கா காட்டுறீங்க பாருங்கள். தெரியுதா? இங்கே பூக்கள் நிறையா இருக்கிறதுனால. ஹாய் மிஸ்டர் பி. ஒய், சரி வாங்க. இதுதான் நம்ம கார்டனோட ஹார்வெஸ்ட். டரன் டரன் டரன். ரொம்ப நிறைய கிடையாது, பட் ஸ்டில் நம்ம கார்டன்லேருந்து. கூடவே நமக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, கொஞ்சம் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். வாங்க ஆம்லெட் பண்ணிடலாம்.
சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பரான ஒரு ஆம்லேட் கூட. நல்லா க்ரன்ச்சியாக கேப்சிகம், அப்புறம் இந்த டொமேட்டோட லைட்டில் ஒரு டேங்கினஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சீஸ் வந்து இன்னும் ஒரு ஒரு ஆட் ஆன் டேஸ்ட் கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம ஆம்லேட் செய்யப்போம். பட் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்லோ ஹீட்டில் வச்சு திருப்ப முடியாது, அதனால் ஸ்லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம அடுத்து மின்ட் கூலர் ட்ரை பண்ணலாம். கடா மின்ட் கூலர். இல்லை ஐஸ் க்யூப் போடணும். நான் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். உங்ககிட்ட ஐஸ் க்யூப் இருந்தால் போடுங்க. ஐஸ் க்யூப் மேலே ஆன் த ராக்ஸ் மாதிரி ஃபில் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. ஜல்ஜீரா மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வாசனை ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு எல்லாருக்குமே நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கோடை காலத்தில் ஹெல்த்தியாக இருந்தால் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ. பாய்.